அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு யார் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழு விவரங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் காலையிலே எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பி சார் இதுக்கு தமிழ்நாடு கேண்டிடேட் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் அப்ளை பண்ணலாமா புதுச்சேரிக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தான் வந்திருக்கு 24/3/2024 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 23/4/2024 நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அது பின்னாடி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க, நான் அதை சொல்கிறேன். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றதுனால இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டிடி எடுத்து தான் அனுப்பணும். டிடி எந்த பேருக்கு சார் இருக்குன்னா, ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் பேயபிள் அட் சென்னை அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றத பின்னாடி சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக நாம் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொல்லிட்டாங்க, என்ன அப்படின்னா அப்ளிகேண்ட் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்திய குடிமக்களாகிய இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு போட்டாங்க. ஆனால் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய சிட்டிசன் தான் இருக்கணும், ஆனால் who are natives of the union territory of புதுச்சேரின்னு போட்டாங்க. ஸோ யார் புதுச்சேரியில் அவங்களுக்கு நேட்டிவ், அதாவது அங்கே இருக்காங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியுன்ட்டாங்க. இதுக்கு ஒரு சில கண்டிஷன் கூட கொடுத்துருக்காங்க. நேட்டிவில் புதுச்சேரியில் இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5 வருடம் தொடர்ச்சியாக அவங்க இருக்கணும். அதுவும் இல்லாமல் தாசில்தார்கிட்ட அது ஒரு ஏதோ அப்ளை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. ரைட்டா? ஒன்லி த்ரூ த ஆஃப்லைன் மோட் ஃபார் த என்னென்ன போஸ்ட்டுக்குன்னா குரூப் பி, அதாவது நான் கெஜெட்டட் போஸ்ட்டு, சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், குரூப் சி போஸ்ட்டான ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, மல்டி டாஸ்கிங், இது எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதுச்சேரியில் இருக்கிறவங்களா, நேட்டிவ் புதுச்சேரி இருக்கிறவங்களா இருக்கணும். குறைந்தபட்சம் 5 வருஷமாவது புதுச்சேரியில் இருக்கணும். அவங்க மட்டும் தான் இதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியுன்ட்டாங்க. அப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மேபி நீங்கள் இருக்கிறவங்க அங்கே யாராவது 5 வருஷமாக நீங்கள் அங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சில பேர் கேட்கலாம், சார் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணலாமான்னா அதுக்குமே அப்ளை பண்ண முடியாது. இவங்க ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1979 அவங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்க்கையில் புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சரி, அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டுன்னு போட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுவும் நோட்டிஃபிகேஷன் நம்பரும் போட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 23/4/2024 முன்னாடி அவங்களுக்கு போய் சேரணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் கொரியரில் நீங்கள் பண்ணலாம். ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேண்ட் ரிசீவ்டு 5:45 PM 23 அதாவது 23ஆம் அப்புறமா உங்கள் அப்ளிகேஷனை போய் சேர்ந்துச்சுன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி போட்டு அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவையான டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேடுக்கு குரூப் பி போஸ்ட்டில் 35,400 சம்பளம். இதுக்கு 6 வேக்கன்சி இருக்கிறத சொல்கிறாங்க. அன்ரிசர்வ்டில் 3 இருக்குது, எம்பிசியில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டீனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் சி கேட்டகரியில் வருது. 25,500 சம்பளம். லெவல் 4ல் 9 வேக்கன்சி இருக்குது. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டருக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் கிளர்க்கு 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் ஹையஸ்டான வேக்கன்சி இருக்குது. இது குரூப் சி கேட்டகரியில் 19,900. லெவல் 2ல் சம்பளம் கிடைக்கும். டைப்பிஸ்ட் அதுவும் அதே சம்பளம் தான் 19,900. இது 13 வேக்கன்சி இருக்குது. டிரைவருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. டிரைவருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சி என்பது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. மற்றவர்களுக்கு டிரைவர் போஸ்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எம்டிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஜாப் மாதிரி தான். ரைட்டா? அது யூனியன் பிரதேசன்றதுனால அவங்க எம்டிஎஸ் அப்படின்ற மாதிரி மேபி கொடுத்துருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி இருக்குது. 18,000 சம்பளம் லெவல் 1ல் கிடைக்கும்ன்றாங்க. எல்லா கம்பெனிலையும் கிட்டத்தட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 20 வேக்கன்சி வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 74 வேக்கன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன்,
புதுச்சேரி கேண்டிடேட், பாண்டிச்சேரி கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் எல்லாருக்குமே 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். எஸ்சி/எஸ்டி இருந்தால் 37 வயசு, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் வந்தால் 35 வயசு, மற்றவர்களுக்கு வந்து 32 வயசு வந்து இருக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதரவற்ற விதவைகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எம்பிசி, ஓபிசி, பிசிஎம், இந்த மாதிரி யூஆர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா. மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய டைவர்ஸ் உமன், ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 வயசு, அதாவது எஸ்எஸ்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 40 வயசு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நாம்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சார் படிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சதோட வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய லாயர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீனோகிராஃபியில் வந்து லாயர் படிச்சிருக்கணும் இங்கிலீஷில். அதே வந்து டைப்ரைட்டிங்கில் ஐயர் முடிச்சிருக்கணுன்றாங்க இங்கிலீஷில். டைப்ரைட்டிங் லாயர் வந்து தமிழ் அல்லது மலையாளம் அல்லது தெலுங்கு மூணில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து நீங்கள் டைப்ரைட்டிங்கில் லாயர் முடிச்சிருக்கலான்றாங்க. இதே நீங்கள் ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். +2க்கு அப்புறமும் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டீனோ லாயர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங்கில் ஐயர் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் லாயர் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கில் ஏதாவது ஒன்று டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் வந்து தெலுங்கு, மலையாளம் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th கூட டைப்ரைட்டிங் லாயர் கிரேடு இங்கிலீஷில் வந்து லாயர் வந்து முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங், அல்லது வந்து தமிழ் அல்லது மலையாளம், தெலுங்குன்னு போட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஒரு லாயர் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் லாயர் வந்து இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் லாயர் வந்து தமிழ் அல்லது தெலுங்கு அல்லது மலையாளம், அந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆனால் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி வருது, ரைட்டா? மற்ற லாங்குவேஜ் வந்து எனி ஒன்று இருக்கலான்றாங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, லைட்டு வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். டிரைவிங் லைசன்ஸு லைட் வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்னா அவங்க ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணணுன்றாங்க. எம்டிஎஸ் போஸ்ட் இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் மாதிரி தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்டர்சோல்டு EWS, எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம், இபிசி இருந்தீங்கன்னா 750 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கெலாம், இது இந்த ஜூனியர் கிரேடு, ஸ்டீனோகிராஃபர், கிளர்க்கு, டிரான்ஸ்லேட்டர், டைப்ரைட்டிங்லாம், இந்த டிரைவர், எம்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் 500 ரூபா வந்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பண்ணணும். ஈச் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிடி எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எம்டிஎஸ் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, டிரைவருக்கு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, 2 போஸ்ட் ஆயிருமா? அப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும். ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா அந்த மாதிரி. இது 750 ரூபா ஒரு போஸ்ட், 2 போஸ்ட்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 1500 ரூபாயா 1500 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் சேர்த்து வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும், ரைட்டா? பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உமன் அப்ளிகேன்னு சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இவர்களுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கிடையாது, மற்றவர்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்து வந்து அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்ளிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரைட்டா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு கிடையாது, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் தமிழ் தகுதி தேர்வு. அதை பொறுத்தவரைக்கும் யூனிட் பிரதேசன்றதுனால அவங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக் கம்ப்யூட்டர், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ரீசனிங் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கொஷின் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சீனியர் கிரேடு ஸ்டீனோகிராஃபர் எடுத்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும், ரைட்டா? 100 கொஷின் கேட்பாங்க. மற்றவங்களுக்கு 100 கொஷின் தான் கேட்பாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னா அவங்க தரத்தில் இருக்கும். இப்போ டிரைவர்னா 8ஆம் வகுப்பு தரத்தில் கொஷின் வரும், எம்டிஎஸ்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து தேர்வுகள் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்கப்பா, ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓஎம்ஆர் மெத்தட் போட்டு டிரைவருக்கு வந்து ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். ஓஎம்ஆர் ஆன்சர் சீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சிலபஸ் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு,
ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து கொஷின் என்ன இதில் இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது. த கொஷின் இன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி செட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், கிளர்க்கு, டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து தேர்வு என்பது ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும். கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை த கொஷின் வில் பி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி செட் இன் பில்லிங்கில் யாருக்குன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து டிரைவர் போஸ்ட் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய இந்த 2 பதவிகளுக்கு, ஏன்னா இது 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தரம் என்பதனால இந்த 2 பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு, அதாவது டிரைவர் எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் கொஷின் வந்து தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ தமிழ் மீடியமும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் படிச்சுக்கலாம். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனால அப்ளிகேஷனோட ஃபார்மும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட்டா? இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணுன்றாங்க. பின் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஒட்டணும். அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் டிரைவருக்கும் அப்ளை பண்ணுறீங்க, எம்டிஎஸ்க்கும் அப்ளை பண்ணுறீங்க, இது மாதிரி டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து இந்த பாக்ஸ் குட்டி பாக்ஸில் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ற விவரங்களும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும், எல்லாத்துக்குமே செல்ஃப் அட்டஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், கடைசியாக ஒரு சொல்லிடுறேன், புதுச்சேரி கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அங்கே ரெசிடென்ட்ஸாக இருக்கணும், புதுச்சேரி பிறந்தவர்களாக இருக்கணும். நேட்டிவ்ஸ் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம கீழமை நீதிமன்றங்களில் தமிழ்நாட்டுக்குமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? நன்றி, வணக்கம்.